1947 1947னா நமக்கு ஞாபகம் வர்றது இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ். அதுக்காக உழைச்சவங்க பல பேர். காந்தி, நேரு, நேதாஜி, பல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். பட் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. பல பேர், பல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க. ஆனால் நான் இந்த ஸ்டோரியில் நான் காந்தியை பற்றியோ, நேதாஜியை பற்றியோ, இல்லை நேருவை பற்றியோ, இல்லை அவங்க போராடின விதத்தை பற்றியும் நான் பேச போகிறதில்ல. திஸ் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்குறீங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். திஸ் இஸ் ஈகோஸ் பிஃபோர் டான். Don't be scared. 1947 ஆகஸ்ட் 14. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மொதல் நாள். எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எல்லா நாட்டு மக்களும் நமக்கு விடுதலை கிடைக்க போகுது நாளைக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு போராட்டத்துக்காக மெயின் சிட்டிக்கு வந்தாங்க. எக்ஸாம்பிள், சென்னையில், டெல்லியில், மும்பையில், அந்த மாதிரி முக்கியமான மாநகரத்துக்கு அவங்க போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸோ இப்போ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள மக்கள்லாம் டெம்பரரியாக தங்கியிருக்கவங்க. அதனால் அவங்க ஒரே நாளில் ஆகஸ்ட் 14 ராத்திரி அன்னைக்கு எல்லாருமே ட்ரெயின் மூலமாகவும், ட்ராம்ப் மூலமாகவும், பஸ் மூலமாகவும், டிரான்ஸ்போர்ட்டேஷனை வச்சு அவங்க சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணாங்க. பட் நம்ம இதை பற்றினதான்னு கேட்டால் இதுவும் ஒரு வகையில் காரணமான விஷயந்தான். ஆனால் நம்ம கதை லெட்டரை பற்றினது. நீங்கள் கேட்கலாம், என்னடா லெட்டரை பற்றி சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நான் ஏன் இந்த கதை லெட்டரை பற்றினதுன்னு சொன்னேன்னா, ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு வேறு வேறு மாநிலத்துக்கு போராடுறதுக்காக வந்திருக்காங்க. தன்னோட எதிர்ப்பை காட்டணும்னு சொல்லிவிட்டு வேறு வேறு மாநிலத்திற்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே கனெக்ஷன் லெட்டர் தான். ஸோ அந்த லெட்டரில் அவங்க ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் எழுதுவாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போராட்டம் எப்படி போகுது, எப்போ திருப்பி வருவீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் அவங்க அந்த லெட்டரில் எழுதுவாங்க. இதனால் என்னன்னு நீங்கள் கேட்கலாம், இது நார்மலான ஒரு விஷயம்ன்ட்டு. பட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. என்ன ஃபேக்ட்னா, ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஆகஸ்ட் 14, அதாவது அந்த ஆகஸ்ட் 14லேருந்து ஒரு வாரத்துக்கான லெட்ரு யாருக்குமே டெலிவரி ஆகலை. ஏன்னா எப்பயுமே ஒரு லெட்டர் டெலிவரி ஆக மேக்ஸிமம் 7 to 10 days ஆகும் அந்தந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க எழுதின லெட்டர் மேக்ஸிமம் எல்லாரும் எழுதின ஒரே லெட்டர்னால், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அங்கே போராட்டம் எப்படி போகுது, நமக்கு விடுதலை கிடைக்குமா, நீங்கள் எப்போ வீட்டுக்கு திருப்பி வருவீங்க, நீங்கள் பத்திரமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி விஷயந்தான் அந்த லெட்டரில் திருப்பி திருப்பி கேட்குது. பட் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஆகஸ்ட் 14 அன்னைக்கு எல்லாருமே, நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே, போராடுறதுக்கு குமிஞ்சிருக்கிற எல்லா மக்களுமே அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி போக ஆரம்பித்தாங்க. பட் அந்த லெட்டரில் எல்லாருமே அவங்க தற்காலிகமான இருக்கிற இடத்த தான் எழுதியிருப்பாங்க. இஃப் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில் எடுத்தோன்னா, சென்னையில் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் கேம்ப்பு பேரை போட்டு தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தோன்னா, அந்த ஆகஸ்ட் 14 அன்றைக்கி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே போய் அந்த கேம்பில் போய் தேடினா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த ஊர் எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த லெட்டரில் தான் போட்டிருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பல பேர் ஆகஸ்ட் 14க்கு முன்னாடி உயிர் விட்டுருப்பாங்க. அதாவது போராட்டத்தில் இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த லெட்டர் போய் சேர்ந்துருக்காது. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் அது தெரிய வராது, அவங்க என்ன ஆனாங்கன்ட்டு. பட் அந்த லெட்ரு திருப்பி யாருக்கு போகும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். லெட்டர் தட் வேர் நெவர் டெலிவர்டு டூரிங் அ பார்ட்டிஷன். இந்த மாதிரி பல லெட்டருங்க போஸ்டல் ஒர்க்கர்ஸ்கிட்ட இருந்தது. அவங்க அதை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் போய் செட்டில் பண்ண பார்த்தாங்க. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். என்னென்னா, பல ஊருங்க இல்லாமல் போணுச்சு, பல தெருக்களோட பேர் மாறுனுச்சு, பல ஊர்களோட பேர் மாறுச்சு. பட் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு, அவங்களால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அங்கே முடியலை. ஏன்னா பல பேரோட லெட்டரோட
நேம் வந்துட்டு கரண்ட்டாக இந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அங்கே போய் பார்த்தா அந்த லொக்கேஷன் இப்போ இல்லை, வேறு ஒரு லொக்கேஷனுக்கு மாறிட்டாங்க. அவங்க அங்கே இருந்த அடையாளமும் இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அப்பையும் சில கேம்பில் சில பேர் அங்கேயே தங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் போஸ்டல் ஒர்க்கர்ஸ் அவங்கள்ட்ட போய் சேஃபாக சேர்த்துட்டாங்க. பட் பல லெட்டர்ஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட தான் இருந்தது. அதில் கிளியரான பின்கோடு கிடையாது, கிளியரான அட்ரஸ் கிடையாது. பட் சில இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாமே இருக்குது. அந்த லெட்டரில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எல்லா லெட்டருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு போய் சேர்றதுக்கு வழி பண்ணணும்னு நினச்சாங்க. பட் என்னன்னா அதில் வந்துட்டு எதுவுமே இல்லை. ஏதாவது அட்ரஸ் இருந்தால் தான் போய் கொடுக்க முடியும். அந்த அட்ரஸ் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அந்த அட்ரஸ் கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸோட மேட்ச் ஆகலை. அந்த கேம்பில் போய் பார்த்தா அந்த கேம்பை காலி பண்ணிட்டு பல பேர் போயிட்டாங்க. ஏன்னா சுதந்திரம் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம இங்கே என்னத்துக்கு இருந்துக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொந்த ஊரை திரும்பி போனாங்க. இதில் பல பேர்த்துக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, பட் ரிப்ளை வரலன்னு பயத்தோடையும் காத்துட்டு இருந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. நம்ம பையனுக்கு என்னாச்சு, நம்ம கணவருக்கு என்னாச்சு, நம்ம அண்ணனுக்கு என்னாச்சு, நம்ம தம்பிக்கு என்னாச்சு, நம்ம அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பல பேர் பயந்துட்டு லெட்டருக்காக வெயிட் பண்ண ஃபேமிலிஸ் நிறையா இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் எல்லா லெட்டரையும் திருப்பி கொடுக்க பார்த்தாங்க. பட் அவங்களால முடியலை. பாதி லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தது. அந்த லெட்டரெல்லாம் மியூசியமுக்கு மாற்றினாங்க. பிகாஸ் அது நம்ம வரலாறு, அதை பிரிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா அது நமக்கு சொந்தமான லெட்டர் கிடையாது, அவங்கவுங்களுக்கு போக வேண்டியது போகாமல் இருந்தது. ஸோ இதை பிரித்து பார்க்குறதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை இல்லைன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சு. These letters did not change the course of event. They did not prevent loss or separation. They simply reminded that during large moment in history, the smallest human connection are often the one that disappear without closure. Some stories end, some stories answered, and some stories remain sealed in envelope.